இப்ப நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு சிலரா இருக்கட்டும் அவங்களுக்காக நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவீங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து பிஸியா இருப்பாங்க. வாட்ஸ்அப் வந்து வருவாங்க. ஆனா ஸ்டேட்டஸ்க்குள்ள போயிட்டு எல்லா ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல ஈஸியா நம்ம அப்லோட் பண்ற ஸ்டேட்டஸ் அவங்கள வந்து பார்க்க வைக்கலாம். அதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து எதனா ஒரு ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணுங்க. நீங்க போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணி அப்படின்னா கீழ பாட்டம்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. மென்ஷன் பண்றதுக்காக ஐகான். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். இதுல வந்து யார் உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு 5 பேர்த்த வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். 5 பேர்த்த நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணுங்க. இது போல யார் யாரெல்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து சாட் பேஜ்ல வந்து சென்ட் ஆயிடும். சாட்டை கிளிக் பண்ணி ஈஸியா உள்ள போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்க வியூ பண்ணி பார்ப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.